வணக்கம், வாங்க சமைக்கலாம். இட்லி மாவில் நம்ம சுவையான சக்கரை பால் வடை செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: இட்லி மாவு அரை கப்பு, சர்க்கரை ஒரு கப்பு, ஏலக்காய் தேவையான அளவு. இப்போ இட்லி மாவில் நம்ம சக்கரை பால் வடை செய்யலாம். முதல்ல இட்லி மாவு எடுத்துக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு எடுத்துக்குவோம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம இந்த இட்லி மாவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா இட்லி மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இந்த இட்லி மாவு நல்லா கலக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை மூட்டிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம உருண்டையாக நம்ம இந்த மாவை உருட்டி போடுவோம். கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கிட்டு உருண்டையாக போடுவோம். தீயை மீடியத்தில் வச்சுருவோம். ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி விடுவோம். இட்லி மாவில் சக்கரை பால் வடை செய்கிறதுக்கு வெறும் 4 பொருள்கள் இருந்தாலே போதும். இட்லி மாவு, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு, அதே நேரத்தில் சர்க்கரை, ஏலக்காய், எண்ணெய், இந்த 4 பொருள் இருந்தாலே நம்ம சூப்பரான சக்கரை பால் வடை செய்திடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செய்து கொடுக்கலாம். நம்ம தீயை மீடியம்லேயே வச்சோம்னா தான் நமக்கு நல்லா உள்ளே நல்லா வேகும். நம்ம இதை எடுத்துருவோம். நம்ம அந்த வடை ரெடியாகிற நேரத்தில் நம்ம சக்கரை பால் நம்ம தயார் பண்ணிக்கலாம். சக்கரை 1 கப்பு எடுத்துருக்கோம். அதை நம்ம இந்த சட்டியில் போட்டுக்கலாம். சக்கரை பால் தயார் பண்ணுறதுக்கு அதுக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்குவோம். இப்போ அடுப்பை நம்ம ஆன் பண்ணிக்குவோம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த சக்கரை பாலில் நம்ம ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்குவோம். சக்கரை பால் குலோப் ஜாமுனுக்கு ரெடி பண்ணுற சக்கரை பால் மாதிரி நம்ம ரெடி பண்ணால் போதும். ரொம்ப நமக்கு பாகு பதத்துக்கெலாம் வர தேவையில்லை. பிசு பிசுன்னு நம்ம கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்தாலே போதுமானது. வாசனைக்கு நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். ஓரளவு நமக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. இப்போ நம்ம இட்லி மாவில் சுட்ட இந்த வடையை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். பத்து நிமிஷத்துல இது ரெடி ஆகிடும். ஊறிடும். நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா ஊறிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த சக்கரை பால் வடை பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். அந்த சக்கரை பாலே இல்லை பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். மிகவும் சுவையாக இருக்கும். இந்த இட்லி மாவில் நம்ம செய்கிற சக்கரை பால் இனிப்பு வடை நீங்களும் இதுபோல் செய்து உண்டு மகிழுங்கள். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து எங்களது காணொளிகளை நினைவுபடுத்த பெல் ஐகானை அழுத்துங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.